முதல் முறையாக முதலமைச்சராகி நம்ம திருச்சியில் முதல் மேடை பேச்சில் விஜய் சார் அவர்கள் பேச வந்திருக்காரு, பேசியிருக்காரு. அவர் எந்த அளவுக்கு நாகரிகமாக, அழகாக, ஒழுக்கமாக பேசியிருக்கிறாருன்னு பாப்போமா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ பாருங்க. அது என்ன அப்புறம் அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? அதுல என்ன சந்தேகம் மிஸ்டர் விஜய் அவர்களே? சரி, அரசியல் புரிதல் இல்லாம தான் உங்களுக்கு இவ்வளவு மக்கள் வாக்களித்தார்கள் என்பது 100% உண்மை. திரைப்படம் பிம்பத்தை தவிர உங்களிடத்துல வேற என்ன இருக்கு? எந்த புரிதல உங்களுக்கு மக்கள் வாக்களித்தார்கள்? கொரோனாவில் மக்களுக்காக இறங்கி கஷ்டப்பட்டீங்களா? மழை வெள்ளத்தில் மக்களுக்காக இறங்கி கஷ்டப்பட்டீங்களா? இல்ல மக்கள் அரசியல் களத்துல பிரச்சனைகளை சந்திக்கும் போது அவர்களுக்காக இறங்கி கஷ்டப்பட்டு எதிர்கட்சிகளோடு சண்டையிட்டு ஏதேனும் ஜெயிலுக்கு நிறைய முறை போயிட்டு ஏதாவது வந்து கஷ்டப்பட்டீங்களா? எந்த அடிப்படையில் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள்? மக்கள் அத்தனை பேரும் சொல்லும் ஒரே ஒரு ஒற்றை வார்த்தை என்ன தெரியுமா? என் குழந்தை அடம்பிடித்து ஆசைப்பட்டது, வாக்களித்து. என் பேரன், என் மகள், என் தங்கச்சி, இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. இதனால தான் நான் வாக்களிச்சேன். பல மக்கள் சொன்ன வார்த்தை. சரி, பையன் ஆசை நிறைவேற்றீங்களா இல்ல நீங்களே உங்க ஆசையை நிறைவேற்றுவீங்களா? பாக்கலாம், இந்த தடவை அவருக்கு போட்டு பாக்கலாம். யாருக்கு? டிவிக்கு. வீட்டுல சின்ன பசங்க சொல்றத கேட்டு இல்ல விஜய் வந்தா நமக்கு நல்லது பண்ணுவாரு அப்படின்னு ஓட்டு போட்டிருக்காங்க. இதில் அரசியல் புரிதல் இருக்கா? சொல்லுங்க மிஸ்டர் விஜய் அவர்கள். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. அப்புறம் என்ன சொன்னீங்க? இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்க. கவர்ச்சி ஒரு திரைப்பட நடிகர் அப்படின்னு சொன்னா கவர்ச்சின்னு தானே சொல்ல முடியும். அப்படி இல்லனா கர்ம வீரர் காமராசர், கக்கன், கப்பலோட்டிய வ.உ.சி. சிதம்பரனார், அண்ணல் அம்பேத்கர், வீரபாண்டிய கட்டபொம்மன், ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல், நேரு, சுபாஷ் சந்திர போஸ், இவங்க எல்லாரையும் சினிமா கவர்ச்சியில் வந்த கூத்தாடிகள்னு சொல்லிட்டு உங்களை வேணா தமிழ்நாட்டுக்கு வேர்வு சிந்திய ரத்தம் சிந்திய புரட்சியாளன் அப்படின்னு சொல்லி வேணா சொல்லிடுவா மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்களே. கூச்சமே இல்ல, கவர்ச்சி தானே. படத்துல எத்தனை ஐட்டம் சாங் வச்சு எத்தனை ஹீரோயின்களோட டபுள் மீனிங்ல பாட்டை வச்சு பாத்ரூம்ல ஹீரோயினுக்கு சோப்பு போடுறதா நினைச்சு மாமியாருக்கு எல்லாம் சோப்பு போட்டு விட்டுக்கிட்டு அப்புறம் ஐட்டம் சாங் எல்லாம் பாடிக்கிட்டு கட்டிப்புடிடான்னு சொல்லி ஒரு சாங்கை வச்சு எந்த இடத்தில் சுகமிக அதிகம் கண்டுபிடித்தேன் அந்த இடத்தில் நண்டு பிடிப்பேன், இந்த மாதிரி எல்லாம் வந்து இரட்டை வார்த்தை பாடல் எல்லாம் பாடிட்டு வந்த நீங்க கவர்ச்சியா இல்ல தமிழ்நாட்டுக்கு புரட்சியா? சொல்லுங்க மிஸ்டர் விஜய் அவர்களே, இது என்ன? அப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னீங்க. என்ன வார்த்தை சொன்னீங்க? நான் என்ன அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணி அந்த இடத்துல டேஷ் விட்டீங்க. இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்க. நான் என்ன சரி விடுங்க. இந்த டேஷ் விட்ட இடத்துல என்ன ஃபில் பண்றது மிஸ்டர் விஜய் அவர்களே? சொல்லுங்க. நான் என்ன கவர்ச்சி நடிகை சிலுக்கு சுமித்ராவா அப்படின்னு நம்ம ஃபில் பண்ணிக்கலாமா? இல்ல ஐட்டம் சாங்க்கு டான்ஸ் ஆடுற நமிதாவா அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணிக்கலாமா? இல்ல அந்த மாதிரி கூட இல்லாம இந்த 8க்கும் 10க்கும் நடுவுல ஒரு நம்பர் வருமே, அந்த நம்பராக நான் மாறதுக்காக நான் என்ன பாம்பே போய் கவர்ச்சியா மாறிட்டு வந்துட்டேனா அப்படின்னு சொல்ல வந்தீங்களா? அந்த இடத்துல எப்படி ஃபில் பண்ணிக்கிறது மிஸ்டர் விஜய் அவர்களே? அதையும் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். பைத்தியக்கார பையிலிட்டு இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு ரொம்ப திட்டவும் முடியல. நான் என்ன கவர்ச்சி காட்டுறதுக்கு? இதெல்லாம் என்ன பேச்சு அவருக்கு? இதுவாவது பரவாயில்ல, அவர் இன்னொரு வார்த்தை ஒண்ணு பேசினார் பாருங்க. தற்குறி நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். பாத்தீங்களா? நல்லா வந்துரும். சிஎம் சார், பொது இடங்கள்ல பேசும்போது அழகா பேசுங்க. வாயில வந்து மூக்குல வந்து சொல்லாதீங்க. அத பாக்குற சின்ன பசங்க நாங்களும் கத்துப்போம். ஓகேவா? நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். நல்லா வருமா? நாங்க பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க, நல்லாவெல்லாம் வராது. கோவமே கொப்பளிச்சு வாந்தி எடுத்துரும். அந்த அளவுக்கு நாங்கெல்லாம் பேசுவோம். ஆனா அது ஒரு சாதனையா? அது நாகரிகம் ஆகுமா? மனித மலங்களை தின்று வாழும் தெரு நாய்களுக்கு கூட கோபம் வரும். அது ஒன்னும் பெரிய சாதனை கிடையாது மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்களே. உங்களுக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்லவா? உளியின் குத்தலை தாங்கிக் கொள்ள முடியாத கல் கடைசியில் காலில் மட்டுமே மிதிப்படும். ஆனால் உளியின் குத்தலை தாங்கிய கல் மட்டும்தான் சிலையாக மாறி கருவறைக்குள் கடவுள் என்று கையெடுத்து கும்பிட்டு வணங்கப்படும்.
ஒரு அரசியல் தலைவன் கூட அப்படித்தான் வரும் விமர்சனங்களை உரமாக வாங்கிக் கொண்டு தன் திட்டத்தை செயல்முறையில் தரத்தை காட்ட வேண்டுமே தவிர உங்களுடைய கையாளாத தனத்திற்கு காரணம் காட்ட முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காலணியை முகர்ந்து விட்டு காரணம் சொல்லிக் கொண்டிருந்தால் அது தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சியாகாது மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்களே. காலப்போக்கில் அது வீழ்ச்சியாக மாறிவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் தேர்ந்தெடுத்த ஒரு முதலமைச்சர் அரசியல் மேடையில் நாகரிகமின்றி இவ்வளவு தரம் தாழ்ந்து கீழ்த்தரமாக ஒரு வார்த்தைகளை பேசுவது என்பது அது தமிழ்நாட்டிற்கே ஒரு மானக்கேடான தலைகுனிவு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை விட இன்னும் தரந்தாழ்ந்து இன்னும் கீழ்த்தரமாக போய் மிக சர்வாதிகாரத்தனத்தோடு இன்னொரு கொடுமையான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அது என்ன தெரியுமா? உள்ள வந்து நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பு இல்ல ராஜா. எனக்கு அரசியல்னு எனக்கு என்னன்னே தெரியாது. நான் கண்டிப்பா வரமாட்டேன். யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே.